எனக்கு புரியுது. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே வந்து பேலன்ஸ் இருக்கணும். நான் சொல்ற வேர்ட நல்லா கவனிச்சு பாருங்க. பேலன்ஸ். ஸோ 2 பக்கமுமே அந்த சாக்ரிஃபைஸ். 2 பக்கமும் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஈச் அதர். அந்த ரெஸ்பெக்ட், அந்த மரியாதைன்றது மியூச்சுவலி ஒவ்வொருத்தரோட தேவைகளும், ஒவ்வொருத்தருக்கான ஸ்பேஸும் 2 பக்கத்துலயுமே பேலன்ஸ் பண்ணி போகும்போது மட்டும் தான், அது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்க முடியும். பட் எப்போ அதுல கண்ட்ரோல்ன்னு வரும்பொழுது, நிச்சயமா அது நிலைச்சு நிக்காது. இன்னொன்னு, அந்த அஃபெக்டட் பெர்சன் வந்து ரொம்ப நாள் அவங்களால அத அந்த பெயின வந்து கோ த்ரூ பண்ண முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ரக்லிங்கா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு எப்பவுமே வந்து வாக்கிங் ஆன் எக்ஷெல்ஸ்ன்பாங்கல்ல. ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம், அவங்கள நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணிடுவோமே, ஏதாவது நம்ம செஞ்சுட்டா அவங்களுக்கு வந்து கஷ்டமாயிடுமேன்னு சொல்லி, எப்பவுமே ஏதோ ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ற மாரி நம்ம வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இருக்குமே தவிர, நம்ம உண்மையா வாழ்றோமா அப்டின்னா, அங்க ஒரு குவெஸ்டியன் மார்க் தான். ஸோ பவுண்டரீஸ் செட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி. ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப், ஆஃபீஸ்ல, உங்க கலீக்ஸோட, உங்க குளோசஸ்ட் சர்க்கிளோட, ஃபேமிலி மெம்பர்ஸோட உங்களுக்குன்னு சில பவுண்டரீஸ் நிச்சயமா இருக்கணும்.